அடுத்த சிவகார்த்திகேயன் இவர்தான். கேட்க ஏன்னா நல்லா விஜய் தான் டிவி இருக்கு. ப்ராஜெக்ட் இருக்கட்டும், நீங்க விஜய் டிவி ஒரு ப்ராடக்டா இருப்பீங்க. அண்ட் தென் நீங்க டெலிவிஷன்ல இருந்து ஒரு ஹீரோவா மாறுறது, சிவகார்த்திகேயன் அதே மாதிரி தான். ஆமா. டெலிவிஷன்ல இருந்து ஒரு ஹீரோவா மாறுறது, அந்த டிரான்சிஷன்ஸ் இருந்திருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு அடுத்த எஸ்கே நீங்க தான் சொல்லிட்டு இருக்காங்களே. கேள்விப்பட்டோம், அதனால நான் கேட்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நல்லா தான் இருக்கு. கேட்க நல்லா இருக்கு. நீ உங்ககிட்ட சொன்னவங்க என்கிட்ட சொல்ல மாட்றாங்க. என்கிட்ட இது வரைக்கும் சொல்லலை யாரும். பட் எனிவே ஐயோ இல்லைங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. நான் பெருசாக தான் எப்போவுமே யோசிப்பேன். நீங்கள் சொல்லும் போது டப்புன்னு எனக்கு எங்கே மைண்டு போயிட்டு வரும்னா, அப்படியே இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தாண்டி இதே மேபி மீட் பண்ணும்போது எனக்கு சொன்னேன் அதே மாதிரி நடந்துருச்சுலன்னு நீங்கள் பேசுவீங்களோ அப்படின்னு போயிடுச்சு மைண்டு. நான் இப்படி தான் யோசிப்பேன். ஸோ போகிறோம், அதை நோக்கி தான் போகிறோம். நடந்தால் நல்லாயிருக்கும், நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அந்த சொன்னவங்களுக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லிடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா நடக்கலாம். நம்மள எங்க கூட்டிட்டு போகுதுன்னு யூனிவர்ஸ். ஓவர் கான்ஃபிடென்ஸ் அதெல்லாம் கிடையாது. நம்ம வேலை செய்வோன்றது நமக்கு தெரியும் சினிமாவில். அதனால அப்படி இருந்துக்கலாம்.